வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வச்சுக்கலாம், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன வச்சுக்கலாம், இப்போ வர பெரும்பாலுமான பைக்குகளில் கில் சுவிட்சுன்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. இந்த சுவிட்ச் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுங்க. இந்த கில் சுவிட்சுன்றது நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லன்னு பார்த்தோன்னா சிவப்பு கலரில் நல்ல ஒரு பெரிய சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இப்படி ஒரு வட்டம் மாதிரி போட்டு ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், வட்டம் மாதிரி போட்டு அதில் எக்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த சுவிட்ச் மூலமாக பைக்கோட இன்ஜினை மட்டும் நம்மளால் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இது ஏன் கொடுத்தாங்கன்னா வண்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும். நம்ம இப்படி கை எடுத்துகிட்டு அதை ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம ஹேண்டில் பார்லேயே கொடுத்தோன்னா ஈஸியாக ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமே. அது இல்லாமல் ஒரு சில சமயத்தில்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு அதோட எலக்ட்ரானிக் அப்பியன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆக வேண்டியிருக்கும். ஏபிஎஸ் அந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்கல் அப்பியன்ஸ் இப்போலாம் பைக்கில் வருது இல்லையா, அதை மாதிரி விஷயங்கள் ஒர்க் ஆகணும். பட் ஆனால் எனக்கு இன்ஜின் ஆஃபில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். இதை மாதிரி இந்த சுவிட்சை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சுவிட்சும் சரி நான் உங்கள் பைக்கை பத்திரமா பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த சுவிட்சை போட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கண்ட மணியாக யூஸ் பண்ணிங்கன்னா இதுவே உங்கள் இன்ஜினோட ஜோலியை முடிச்சு. என்னப்பா சொல்கிற, இது நம்ம இன்ஜினோட ஜோலியை முடிக்குமா? அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, இது எப்படி நம்ம இன்ஜினுக்கு வந்து கேடுதலாக அமையுதுன்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ணினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறதுப்பா. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமே. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கில் சுவிட்ச் மூலமாக நம்ம பைக்குக்கு என்னென்னலாம் கேடுதல் நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அது கேடுதல் கொடுக்கல, நம்ம தான் அதை மாரி செய்கிறோம். சரி, என்னென்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் நிற்க போகிறீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படின்னா ஒரு 5 செகண்ட் தான் நிற்க போகிறோம், 10 செகண்ட் தான் நிற்க போகிறோன்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டப்புன்னு போய் அப்படியே பிரேக் அடிச்சு ஸ்டைலாக நிறுத்திட்டு ஸ்டைலாக அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடுவீங்க. அப்புறம் திரும்பி ஸ்டைல் ஆன் பண்ணி அப்படியே உடனே செல்ஃப் அடிப்பீங்க. இதை மாதிரி பண்ணும்போது நீங்கள் இன்ஜினை இதை மாதிரி உடனே ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்கள் இன்ஜினோட குவாலிட்டி குறையும், உங்களோட இன்ஜினோட மைலேஜும் ரொம்பவே குறையும். நான் டிராஃபிக்கில் வண்டி நிறுத்ததை தப்புன்ற குளோபல் வார்னிங் எம்மா விஷயம் கிடையாது. ஒழுங்கடா அவன் சேனலுக்கு கிளம்பிடாதீங்க. நான் வந்து அப்படி சொல்லலை, டிராஃபிக்கில் வண்டி நிறுத்தாதீங்க, ஆன்லேயே வச்சுருங்கன்னு சொல்ல. நீங்கள் ஒரு 2-3 ஒரு 20 செகண்ட் 40 செகண்ட் அது மாதிரி நிற்க போகிறீங்கன்னா நிறுத்துங்க, தப்பே இல்லை. பட் ஆனால் ஒரு 10 செகண்ட் 2 செகண்ட் இப்படி நின்றுட்டு உடனே எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சும் வண்டி ஆஃப் பண்ணுறது அந்த வண்டிக்கு நல்லது இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்த தாட்டி டிராஃபிக்கில் நிற்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுங்களேன், அங்கே நிற்க போகிற நேரத்தை பொறுத்து வண்டி ஆஃப் பண்ணுறதா இல்லை அப்படியே விடுறதான்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். பட் ஆனால் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த இன்ஜினுக்கான ரெஸ்ட்டை நீங்கள் கொஞ்சமாவது கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும். உடனே உங்கள் இன்ஜின் ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உங்கள் வண்டிக்கு நல்லதில்லை, பேட்டரிக்கு நல்லதில்லை, எதுக்குமே நல்லதில்லை. அப்படியே நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எதுனா இதை சாவியில் கூட தான்ப்பா பண்ணலாம், ஏன் சாவியில் கூட தான் ஆஃப் பண்ண முடியும், நீ ஏன் கில் சுவிட்சை குறை சொல்கிறேன் இந்த விஷயத்துலன்னு கேட்டால் வச்சுங்களேன், கில் சுவிட்ச் வந்து நம்ம வண்டியோட காயில் டைரெக்டாக கட் பண்ணும். அதனால் நம்ம எலக்ட்ரானிக் அப்பல்ஸில் அப்படியே தான் ஒர்க் ஆகும், இன்ஜின் மட்டும்தான் ஆஃப் ஆகும். அது இல்லாமல் இந்த கில் சுவிட்ச் வந்து நம்ம கை கிட்டே வச்சுறாங்க. முதல்ல இந்த சாவி வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கிறனால சரி விட பார்த்துக்கலான்னு விட்டுரும். பட் இது கை கிட்டே இருக்கிறனால நம்ம இப்படி தப்புன்னு தட்டி விட்டுறோம். அதனால தான் நான் இந்த விஷயத்தில் இதை சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோன்னா சரி, நம்ம செல்ஃப் மோட்டர் டேமேஜ் ஆகும். என்னப்பா கில் சுவிட்சுக்கும் செல்ஃப் மோட்டருக்கு என்ன சம்மந்தம்னா, அதான் சம்மந்தம் இருக்குது. நான் முதல் சொன்னேன்ல அதே கதை தான். இந்த கில் சுவிட்ச் இருந்தால் வச்சிங்கன்னா நம்ம வண்டியை அடிக்கடி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இருப்போம். அது வந்து தோணும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த கில் சுவிட்ச் இருந்தால் அதை நோட்டுன்னு நம்ம கைக்கு தோண தான் செய்யும். அதுமாதிரி நம்ம அடிக்கடி ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இதை மாதிரி பண்ணும்போது நம்ம ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், கிக்கர் தான் போடுவோம். செல்ஃபு தான் போடுவோம். இப்போலாம் யார் கிக்கர் போடுறா? செல்ஃபு போடும்போது இந்த செல்ஃப் மோட்டர்லாம் பார்த்தோம்னா வச்சிங்களேன், அது வந்து டிசி மோட்டர். இதில் வந்து புஷ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து கூடிய சீக்கிரத்துலேயே கூடிய சீக்கிரத்துலனா நீங்கள் அப்படி நினச்சி பார்த்தீங்க, அது அந்த மோட்டரோட குவாலிட்டியை பொறுத்து அது டியூரேஷன் மாறும். அது மாதிரி நீங்கள் அடிக்கடி அந்த செல்ஃப் மோட்டரை யூஸ் பண்ணுறது வந்து அந்த மோட்டருக்கு சரி நல்லதில்லை. அது இல்லாமல் அந்த செல்ஃப் மோட்டரை யூஸ் பண்ணுறது உங்கள் பேட்டரிக்கும் அவ்வளோ நல்லது. அது இல்லாமல் நீங்கள் ஒரு தாட்டி ஒரு பைக்கில் செல்ஃப் போடுறீங்கன்னா வச்சிங்களேன், அதோட பேட்டரியிலேருந்து அதிக அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து அந்த செல்ஃப் மோட்டருக்கு போக வேண்டியிருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கரண்ட் அதிகமாக கன்சப்ஷன் பண்ணும். நீங்கள் அந்த செல்ஃப் அடித்தோடனே போதில் ஒரு கரண்ட் அமௌண்ட்டு அது வந்து ரீசார்ஜ் ஆகிடும். அதான் பைக்கில் ரீசார்ஜிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்களே, அதில் ரீசார்ஜ் ஆகிடும்னு நினைப்பீங்க. அதனால் பேட்டரிக்கு அந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைப்பீங்க. நம்ம அடிக்கடி செல்ஃப் போடலான்னு உங்கள் மனசு தோணும். பட் ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம பேட்டரி வந்து ஈஸியாகவே டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். பட் ஆனால் சார்ஜிங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் செல்ஃப் ஒரு தாட்டி யூஸ் பண்ணுற சார்ஜை அது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் கிட்ட வண்டி ஓடினா தான் அது ரீசார்ஜ் ஆகும். அது அரை மணி நேரம் ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. அது ஒரு வண்டிக்கும் அதோட பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் ஆனால் எந்த வண்டியுமே அப்படியே உடனேலாம் ரீசார்ஜ் பண்ணால், அதனால் நீங்கள் அப்பப்போ நிறுத்தி வண்டியை செல் போட்டு ஆன் பண்ணி திரும்பி நிறுத்தி வண்டியை செல் போட்டு ஆன் பண்ணி இது மாதிரி அப்பப்போ
அப்பப்போ ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வண்டியோட பேட்டரிக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கேடு. இதே மாதிரி தான் நம்ம செல்ஃப் மோட்டரும், அது நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தேவை வருதோ அப்பப்போ மட்டும் சுற்ற வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வரும். பட் ஆனால் நீங்கள் சும்மா சுற்ற வச்சிங்கன்னா ஈஸியாகவே செல்ஃப் மோட்டர் ப்ராப்ளம் வச்சு. அது இப்போ இருக்கிற டைமில் பெரும்பாலான பைக்கில் கிக்கரே தூக்கிறாங்கப்பா, வெறும் செல்ஃப் மோட்டர் தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி வண்டியில் செல்ஃப் ரிப்பேர் ஆச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லவா வேணும். சரி, அதுக்கடுத்து என்ன பேட்டரி டேமேஜ் பார்த்துட்டோம், செல்ஃப் மோட்டர் டேமேஜ் பார்த்துட்டோமா. அதுக்கடுத்து இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த பேட்டரி டேமேஜ் ஆகிறதுக்கு. நீங்கள் அந்த வண்டி சும்மா நிற்கும் போதே அந்த கில் ஸ்விட்சை நீங்கள் அடிக்கடி ஆன் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த கில் ஸ்விட்சோட ஒரு கனெக்ஷன் வந்து பேட்டரியோட டைரக்ட் கனெக்ஷனில் ஒன்று இருக்கும். அது மாதிரி நீங்கள் அடிக்கடி ஆன் ஆஃப் பண்ணும்போது பேட்டரி ஒரு தாட்டி ஆக்டிவேட் ஆக வேண்டியிருக்கும். ஆக்டிவேட் ஆகும்போது லைட்டாக டிஸ்சார்ஜ் ஆகும். இது மாதிரி அப்பப்போ கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருந்தால் அந்த பேட்டரியோட குவாலிட்டி இறங்க தான் செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கில் ஸ்விட்சை நோண்டாமல் இருக்கிறது நல்லது. எப்போ தேவையோ அப்போ மட்டும் அதில் கை வைங்க. சரி, ஓகேப்பா, இதை மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் இந்த கில் ஸ்விட்சை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணலாம், உங்கள் இன்ஜினுக்கு நடக்கும் தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி தவிர்க்கலாம்னா வச்சிங்களேன், அதை நான் இதோடய சேர்த்து சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அது வந்து இந்த கில் ஸ்விட்சை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் உங்கள் இன்ஜினை கில் ஸ்விட்ச் இருக்குதுன்னு கடன்னு ஆஃப் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் மட்டும் அதிக நேரம் நிற்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சா அப்போ மட்டும் ஆஃப் பண்ணுங்கள். சும்மா ஆன் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காது. அதுமாதிரி நீங்கள் சும்மா ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தால் வச்சிங்களா, உங்களோட பாக்கெட்டுக்கும் சரி உங்கள் வண்டிக்கும் சரி எதுக்குமே நல்லதில்லை, சர்வீஸ் சென்டருக்கு மட்டும்தான் அது நல்லது. அதனால் உங்கள் பணம் உங்கள் பாக்கெட்லேயே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கில் ஸ்விட்சை பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்கள் இன்ஜினே கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகேப்பா, நான் சொல்ல வந்த விஷயம் அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் வருதுன்னு அதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதை நம்ம எல்லாம் சேர்ந்து படிப்போம். நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தா நான் தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் அப்படி இப்படி ப்ரிஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு படிச்சு இல்லை இப்படிலாம் நடக்காது அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சு விட்ருங்க. பட் ஆனால் என் வார்த்தை மேலே சந்தேகப்படாதீங்க. நான் கொஞ்சம் நெட்டில் அது மாதிரி ப்ரிஃபர் பண்ணி தான் எடுத்துருக்கேன்றதுனால இது எதுவுமே தப்பாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, ஓகேப்பா, இது மாதிரி கில் ஸ்விட்ச் இருக்கிற பைக்குக்கு இது மாதிரி ஆபத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ கில் ஸ்விட்ச் இல்லாத பைக்குக்கு இது மாதிரி ஆபத்தெல்லாம் இருக்குதானா கொஞ்சம் அது வந்து டிஃபிகல்ட்டான கேள்வி தான். அதுக்கு வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க்லாம் கிடையாது. ஏன்னா வச்சுக்கலாம், அது சாவி நம்ம போய்ட்டு இப்படி ஆஃப் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு நம்ம என்ன அவ்வளோ சோம்பேறி ஆகிட்டோமான்னு யோசிச்சிடாதீங்க. அது எங்கடா போய்ட்டு அதை ஆஃப் பண்ணிக்கிட்டு அது மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம பெரும்பாலான டைம் அதை ஆஃப் பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். யாராவது ஒரு சில பேர் தான் அதை ஆஃப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம சாவி மூலமாக ஆஃப் பண்ணும்போது ஒட்டுமொத்த பைக்குமே ஆஃப் ஆகிடும். அதோட எலக்ட்ரானிக் அது மாதிரி எல்லா விஷயங்களுமே, இன்ஜின் மட்டும் ஆஃப் ஆகுது. அதனால் அதில் பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் வராது. பட் ஆனால் இந்த கில் ஸ்விட்ச் ஒரு இடத்துல கை கொடுக்கும். ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த டைமில் நம்மளுக்கு இன்ஜின் ஆனில் இருந்தால் நல்லது கிடையாது. அது மாதிரி டைமில் பட் ஆனால் யாரும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற டைமில் ஐயோ இன்ஜின் ஆனில் இருக்கக்கூடாதுன்னு கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போதில்ல. இருந்தாலும் அப்படி சொல்கிறாங்க ஒரு சில பேர். விபத்து நடக்க போகுதுன்னா அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு ஏபிஎஸ் மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். நம்ம சாவி ஆஃப் பண்ணிட்டோன்னா ஏபிஎஸ் வேலையே செய்யாது. ஏன்னா அது வந்து பேட்டரியோட கனெக்ஷனில் இருக்கணும். சாவி ஆஃப் பண்ணிட்டா பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆகிடும் இல்லையா. அதனால் நம்மளுக்கு சாவி ஆனில் இருக்கணும், இன்ஜின் மட்டும் ஆஃப் ஆகணும்னு நினச்சோம்னா தான் இந்த கில் ஸ்விட்சை யூஸ் பண்ணால் அது அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது அந்த அளவுக்குலாம் அப்படியே மனசை பூர்த்தி பண்ணுற மாதிரி இல்லை. இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க, கேட்போம். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், சீ லேட்டர். இருங்கப்பா, 8 நிமிஷம் வந்துட்டோம். ஆயிடுச்சு. இப்போ போய்ட்டு வாங்க.